ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் சென்னையில் இருக்கிற எங்கள் வீடோட ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு வந்தோன்னா இந்த வீக்கில் தான் தங்குவோம். இவங்க என்னோட சிஸ்டர். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதுனால வீடு கட்டினப்பையிலேருந்து இவங்க ஃபேமிலி இங்கே தங்கிட்டு இருக்காங்க. வாங்க இப்போ இந்த வீட்டோட ஹோம் டூர் பார்க்கலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். இதுதான் எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழேயே வீட்டு கீழேயே பியூட்டி பார்லர் இருக்கும், அப்புறம் மொபைல் ஷாப்பு, இங்கே பார்த்தீங்கன்னா வடை போடுற கடை, அப்புறம் மாவு கடை எல்லாமே அக்சசிபிளாக இருக்கும். ரொம்ப பக்கத்துலேயே கிடைக்கும். இங்கேருந்து நம்ம வீடு பாருங்கள். இந்த ப்ளூ கலர் பில்டிங் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து எங்கள் வீடு. இந்த ப்ளூ கலர் பில்டிங் இதுதான் எங்கள் வீடு. இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க. இதுதான் எங்கள் வீடு. இந்த ஸ்ட்ரீட்லேருந்து வெளியே போய் ஒரே ஸ்ட்ரீட் போனோன்னா தண்டையார்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இவங்க என்னோட சிஸ்டர், என்னோட ஓரவத்தி. இவங்க தான் வந்து இப்போ இந்த வீட்டில் இருக்கிறாங்க. கீழே வந்து 2 போர்ஷன் இருக்குது. இங்கே ஒரு போர்ஷன், இங்கே ஒரு போர்ஷன். இது ரெண்டுமே ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், இப்படி தான் ஸ்டெப்ஸு மேலே போகணும். மேலே போய் நம்ம வீட்டை போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே வாங்க, இப்போது வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்படி வந்த உடனே இந்த பக்கம் வீடு இருக்கும், இந்த பக்கம் ஒரு பால்கனி இருக்கும், அப்புறம் இங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இப்படி வந்தோன்னா இங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும். இது வந்து டெரஸ்க்கு போகுது. இங்கே ஒரு குட்டி பால்கனி இருக்கும். பால்கனி இங்கேருந்து வேடிக்கை பார்க்கலாம். காலையில் ஸ்கூல் போகிறது, பசங்க எல்லாம் ஸ்கூல் கிளம்பி போகிறது. பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டு வாசல்லையும் அழகாக கோலம் போட்டிருப்பாங்க. காலையில் சாயந்தரம் 2 வாட்டி கோலம் போடுவாங்க. ஸோ எதிர் வீட்டிலலாம் ஃப்ரெண்டு தான், அந்த அக்கா எட்டி பார்ப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். வரவங்க போகிறவங்க எல்லாம் பேச்சு கொடுப்பாங்க. ஸோ பேசலாம். அதுக்கப்புறம் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணலை. எப்போவும் எப்படி வீடு இருக்குமோ அதை அப்படியே காட்டுறேன். இதுதான் வாசக்கால். இந்த வீடு வந்து என் ஹஸ்பண்ட் 2005 கட்டினது. ஸோ 20 years ago கட்டின ஒரு வீடு. ஃபஸ்ட்டு இந்த ஹாலோட ஒரு ஓவர்வியூ காட்டுறேன் பாருங்கள். இந்த டோர் டிசைன் அழகாக இருக்கும். அப்போ இருந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் கட்டியிருக்காங்க. கலசம் மாதிரி வந்து அதுலேருந்து ஃப்ளவர் டிசைன் இருக்குது. 2005 என் ஹஸ்பண்ட் இந்த வீடு கட்டினார். 2007 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கணுமா அப்படின்னு எங்கள் வீட்டில் யோசித்தாங்க. ஆனால் எல்லாரும் இந்த வீட்டை வந்து பார்த்ததுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வயசுலேயே பையன் லேண்டு வாங்கி சொந்த வீடு கட்டியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக பையன் நல்ல பொறுப்பான பையனாக இருப்பாங்க, நல்ல பையனாக இருப்பாங்க அப்படின்னு நம்பி பொண்ணு கொடுத்தாங்க. நினச்சா மாதிரியே ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் தான். இன்னி வரைக்கும் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இன்னி வரைக்கும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. இதில் நான் உங்களுக்கு ஹோம் டூர் என்ன காட்டுறது, எப்படி காட்டுறதுன்னு தெரியல. பட் ஓகே, இது வந்து எங்கள் சென்னையில் இருக்கிற எங்கள் வீட்டோட டூர். ஓகே, ஸோ ஹாலில் வந்து ஃப்ரிட்ஜு, இங்கே வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க. இதுதான் நம்மளோட டிவி ஷோகேஸ். அப்புறம் இங்கே வந்து அவங்க ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க, அதனால் இங்கே ஒரு தையல் மிஷின் வச்சுருக்காங்க. அவங்க வந்து வீட்டை சிம்பிளாக நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்காமல்
சிம்பிளாக நீட்டாக வச்சுருப்பாங்க. டைனிங் டேபிள் இருக்காது, கீழே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்தாங்கன்னா அழகாக வாழையில போட்டு ரவுண்டாக உட்காந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. இங்கே ஒரு வாட்டர் கேன் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கிச்சன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது கிச்சன், அடுத்து வந்து காமன் டாய்லெட். இது வந்து அவங்களோட பெட்ரூம். இங்கே வந்து நம்மளோட பூஜா ரூம் வரும். பூஜா ரூம் போய் பார்க்கலாம். இது நீங்கள் வந்து சிங்கப்பூரில் நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க நடு வீடு. இவங்க வந்து செவுத்துலேயே பண்ணி வச்சுருக்காங்க நடு வீடு. மஞ்சள் பூசி குங்குமம் எல்லாம் வச்சு நடு வீடு செஞ்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாமி ஃபோட்டோலாம் இப்படி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அத்திவரதர் ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போது ஒவ்வொரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வைக்கிறது போல இருக்குது. இங்கே வந்து அபிராமி, அன்னை அபிராமி. இங்கே ஒரு அம்மன் ஃபோட்டோ இருக்குது, முத்துமாரி அம்மன் ஃபோட்டோ. பிரத்யங்கரா தேவி, அரைக்காசம்மன், அப்புறம் கோமாதா வச்சுருக்காங்க. அப்புறம் அயோத்தியா ராமர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க, முருகர். இங்கே ஒரு விநாயகர் சிலை, சாய்பாபா வச்சுருக்காங்க. இங்கே வந்து ராகவேந்திரா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப டிவைன் ஃபீல் வரும் இங்கே வந்தால். எல்லாம் அந்த பித்தளையில் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு, நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து கலசத்தில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சுருக்காங்க. செம்பு இது. ஸோ அப்புறம் இது வந்து எங்களோட நடு வீடு, உங்களுக்கு தெரியும். சாரி, இது வந்து எங்களோட குலதெய்வம் ஐயனாரப்பன். இப்படியே நம்ம வெளியே வந்தோன்னா இதுதான் பூஜா ரூம். இங்கே ஒரு கர்டன் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ சாமி கும்பிடாதப்ப இந்த கர்டன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு போகலாம். இதுதான் எங்களோட ரூம், நாங்கள் யூஸ் பண்ணுற ரூம் எங்களுக்காக. இதுவும் நான் உங்களுக்கு ஒரு வைட் லைட் போட்டுறேன். இதுதான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ரூம், எங்களோட ரூம். ஸோ பெட்ரூமோட டைல்ஸ் இப்படி இருக்குது. இது வந்து 20 years ago செஞ்சது. ஸோ இது என்னோடய சூட்கேஸ் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் லேட்டஸ்ட்டாக தான் செஞ்சோம். இந்த வார்ட்ரோப் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சரி எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு இந்த வார்ட்ரோப் செஞ்சோம். மேலே வந்து லாஃப்ட் இருக்கும், அப்படியே ஓப்பன் பண்ணால் பெரிய பெரிய சூட்கேசஸ், லக்கேஜஸ் எல்லாமே அங்கே வைக்கிறதுக்கு ஒரே ஸ்ட்ரெச், பார்ட்டிஷன் எதுவுமே இருக்காது, அப்படியே ஓப்பனாக இருக்கும். அங்கே வந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து என்னோடய ட்ரெஸ் பண்ணுறதுக்காக பவுச்சு. ஸோ இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே எதுவும் அவ்வளோவா இருக்காது, ஏன்னா நானே வந்து 2 நாளைக்கு தான் வந்திருக்கேங்க. அதனால் ஸோ பெருசாக ஒன்றும் இருக்காது இது உள்ளெல்லாம். நாங்கள் வரும்போது யூஸ் பண்ணிப்போம் இந்த பிளேஸ் எல்லாம். ஸோ எல்லாம் எம்டியாக தான் இருக்குது. இதெல்லாம் ஸ்டிச்சிங்காக கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். டெய்லர்கிட்ட போய் ஸ்டிச்சிங்க்கு கொடுக்கணுன்ட்டு. அப்புறம் இங்கே ஒரு ட்ராவர், அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் கபர்ட்ஸ் இருக்கும், கேபினெட்ஸ் இருக்கும். அப்புறம் இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ட்ரா. இது வந்து இப்படி இழுத்தோன்னா நமக்கு வந்து உட்காந்துக்கிறதுக்கு சீட் இது மாதிரி. இங்கே நாங்கள் வெக்கேஷனுக்கு தான் வருவோம், அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது மாதிரி நாங்கள் பெட்டு கீழே படுத்தா தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் இதை நீட்டாக ரூல் பண்ணி அவங்க எடுத்து வச்சுடுவாங்க.
வால் எல்லாமே பிளெயினாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வெக்கேஷனுக்கு வந்தோன்னா ரொம்ப பரபரப்பாக வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வர்றது, நாங்கள் வெளியே போகிறது அப்படின்ட்டு இருக்கிறதுனால பெருசாக டெக்கோர் அதெல்லாம் இங்கே எதுவும் இருக்காது. இந்த ரூமோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஓகே இப்படி வரும், இப்படி போய் இப்படி. இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து டாய்லெட் வரும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட். ஓகே, ஸோ இந்த கதவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பால்கனி இருக்கும். நம்ம இப்படியும் கூட பால்கனி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வேடிக்கை பக்கத்து கீழே பார்த்தீங்கன்னா துணி கடை இருக்குது. இங்கே இதுதான் எனக்கு வந்தால் செம்ம ஜாலியாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு கீழே போய் என்ன வேணும்னாலும், துணி வேணுமா, என்ன ப்ரொவிஷன்ஸ் என்ன வேணும்னாலும் டக்கு டக்குன்னு கீழே போய் வாங்கிக்கலாம். அது எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து கிச்சன் போய் பார்க்கலாம். ஸோ அது வந்து அவங்களோட பெட்ரூம். அதை காட்டணுமான்னு தெரியல. ஓகே, ஸோ இங்கே அவங்களோட திங்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது அவங்களோட ரூம். ஸோ நான் அவ்வளோவா காட்டலை. நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஹலோ சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். இவங்க தான் எங்களோட ஸ்வீட் அண்ட் க்யூட் கோ சிஸ்டர். செம்ம ஸ்வீட். இவங்க சூப்பராக சமைப்பாங்க, பயங்கரமாக குக்கிங் பண்ணுவாங்க, வேலையெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக வேலையெல்லாம் செய்வாங்க. சிரிச்ச முகமாக இருப்பாங்க, ஸ்மைலிங் ஃபேஸ். லைட் போடுங்க. ஸோ கிச்சன் பாருங்கள், நாங்கள் எதுவுமே வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறதோ இல்லை எதுவுமே பண்ணலை. நான் எப்படி இருக்குமோ அதை அப்படியே காட்டுறேன். ஸோ கமெண்ட்ஸில் யாராவது திட்டுறதா தான் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வச்சுருப்பாங்க. கீழே வந்து தண்ணி, இங்கே வந்து அந்த போர் தண்ணி காலையில் 7:45 வரைக்கும் வரும். அது வந்து இவங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். ஓப்பன் ஷெல்ஃப் தான். இங்கே ஒரு கிரைண்டர் வச்சுருப்பாங்க. ஸோ மேலே வந்து லாஃப்ட் இருக்கும், இங்கே ஒரு லாஃப்ட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட கிச்சன். ஸோ இதுதான் எங்களோட சென்னை வீடு. ஓகே, தண்டையார்பேட்டில். அப்புறம் இங்கே ஒரு சோஃபா இருக்கும். அத்தை மாமாவோட ஃபோட்டோ இங்கே வச்சுருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அத்தை மாமா இறந்துட்டாங்க. நான் இன்னி வரைக்கும் அவங்கள ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். எங்கே போகிறோம் இப்போ? டி நகர் போகிறோம். பர்ச்சேஸ்க்கு போகிறோமா இல்லை சுற்றி பார்க்க போகிறோமா? சரி. இவங்க பசங்களும் ரொம்ப சமத்து, பயங்கர க்யூட். இப்போ வந்து ஒருத்தர் காலேஜ் படிக்கிறாரு, இன்னொருத்தர் 9th படிக்கிறாரு. அவர் ஸ்கூலுக்கு போயிருக்காரு, மாமா வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து காலையில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் டி நகர் கிளம்பிட்டுருக்கோம். அங்கே போய் உங்களுக்கு வீடியோஸ் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இந்தியா விலாக்ஸ் தொடர்ந்து வருது. ஹலோ, நாங்கள் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி செஞ்சுருக்காங்க, கார சட்னி செஞ்சுருக்காங்க, சாம்பார் இருக்குது. இது வந்து அவிச்சா சாம்பார், இதுவும் சாம்பார் தான். ஸோ நாங்கள் வீட்டில் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி குடிக்கிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு டி நகர் போகணும். சூப்பராக சமைப்பாங்க. எல்லாத்துலேயும் இதை சொல்லி சூப்பராக சமைப்பாங்க, எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். மைக்கு எதுவுமே வைக்கல, எப்படியும் வாய்ஸ் கேட்கல, சவுண்டு கேட்கல. அப்புறம் வாய்ஸ் வரும்.
ஸோ இங்கே டைனிங் டேபிள் இல்லாமல் தரையில் உட்காந்து சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ரவுண்டாக உட்காந்து வாழையில போட்டு எல்லா லேடிஸ் எல்லாம் பரிமாறி ஃபேமிலி டைம் சூப்பராக இருக்கும். அங்கே சிங்கப்பூரில் தான் டைனிங் டேபிள் அதெல்லாம். இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக தரையில் உட்காந்து சாப்பிட்றது. பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க, எல்லாரும் ஆஃபீஸ் ஸ்கூல் எல்லாம் போயாச்சு. இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். சூப்பராக இருப்பாங்க. சட்னி சட்னி சாம்பார் சூப்பராக இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம டி நகரில் பார்க்கலாம்.